ராதாபாய் என்ற பெயருடைய கிழவி ஒருத்தி இருந்தாள். தான் பாபாவை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து ஏதேனும் உபதேசம் பெற வேண்டும் என்று தீர்மானித்தாள். பாபா அவளை ஏற்றுக்கொண்டு மந்திரம் உபதேசம் அளிக்காத வரையில் தான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக கருத்துறுதி பூண்டாள். தனது இருப்பிடத்தில் தங்கி 3 நாட்களாக உணவையும் நீரையும் விட்டொழித்தாள். கிழவியின் இந்த மிக கடுமையான பரீட்சையைக் கண்டு நான் திகிலடைந்தேன். அவள் சார்பில் பாபாவிடம் இடையிட்டு பரிந்து பேசினேன். பாபா அவளை கூப்பிட்டு அனுப்பினார். பின்வருமாறு அவளிடம் உரையாற்றி அவளது மனப்போக்கை மாற்றினார். ஓ அம்மா, எவரிடமிருந்தும் மந்திரமோ உபதேசமோ பெற முயலாதீர்கள். என்னையே உங்களது எண்ணங்கள் செயல்கள் இவற்றின் ஒரே குறிக்கோளாக அமைத்துக் கொள்ளுங்கள். சந்தேகம் ஏதுமின்றி நீங்கள் நிச்சயம் பாரமார்த்திகம் வாழ்வின் ஆன்மீக குறிக்கோளை எய்துவீர்கள். என்னை உங்களது முழு இருதயத்தோடு நோக்குங்கள். பதிலாக நானும் அங்கனமே தங்களை நோக்குவேன். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.